மோரியா மலையில் அமைந்துள்ள அந்த டெம்பிள் மவுண்டுக்கு வரக்கூடிய தெற்கு வாசலின் நுழைவு வாசல். இது கிழக்கு வாசல், கிழக்கு நுழைவு வாசல். இது டெம்பிள் மவுண்ட். இது அந்த மசூதிக்கு உள்ளே போகக்கூடிய தெற்கு கதவு. இது அந்த டெம்பிள் மவுண்ட் முன் வாசல், கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த மசூதிக்குள்ளே போகக்கூடிய தலைவாசல் தான். அதுக்கு முன்பக்கம் அமைந்துள்ள மண்டபம், இது முன் மண்டபம். இது முன் வாசலுக்கு முன்னால் அமைந்துள்ள மண்டபம். இது அதனுடைய கிழக்கு வாசல், பெரிய மலையை பார்த்து அமைந்துள்ள இந்த மசூதியுடைய கிழக்கு வாசல். இது இந்த மோரியா மலையில் இந்த டெம்பிள் மவுண்டுக்கு வரக்கூடிய வடக்கு பகுதியில் வரக்கூடிய வடக்கு நுழைவாசல். 2 வடக்கு நுழைவாசல். அது மேற்கு பக்கம் உள்ள நுழைவாசல். இப்பொழுது இதுதான் கிழக்கு பகுதி. கிழக்கு நுழைவாசல். இந்த கிழக்கு நுழைவாசல் நேர் அமைந்துள்ளதுதான் ஒலிவ மலை. இது கிழக்கு வாசல். கிழக்கு பகுதியில் உள்ள என்ட்ரன்ஸ் தான் அமைந்துள்ளது. இதிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒலிவமலை. ஒலிவமலையில் இதில் ஒரு கோல்டன் குமிழ் தெரிகிறது. மகதலேனா மரியாளுடைய நினைவு ஆலயம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கெத்செமனே கார்டன். மேலே தெரியக்கூடிய கோபுரம், அந்த சர்ச்சு கோபுரம் இயேசு ஒலிவமலையிலிருந்து கழுதையின் மேல் பவனியாக எருசலேமை நோக்கி வந்த இடம். அந்த நாட்களில் இருந்த தேவாலயம் இந்த இடத்துல தான் நாங்கள் நிற்கிற இந்த மோரியா மலையில் தான் கட்டப்பட்டது. இந்த மாஸ்க் இருக்க இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அப்போ அந்த நேராக ஒலிவமலை அந்த கோபுரத்திலிருந்து இயேசு கழுதையில் பவனியாக குருத்தோலை ஞாயிறு பவனியாக வந்தது நேர் எருசலேமின் கிழக்க இருந்து அதே பவனி வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் கேமரா திருப்புறேன். அதான் அந்த நேருக்கு இங்கே இருக்கிறது தான் இந்த அதில் அந்த கோல்டன் கும்பல் மகதலேனா மரியாளுடைய நினைவு. இந்த பக்கம் ஒரு கருப்பு சின்ன ஒரு அடையாள சின்னம் இருக்குது, ஒரு பில்லர். அது வந்து தாவீதுடைய மகன் அப்சலோம் குதிரையின் மேல் ஓடும்போது அவனுடைய தலைமயிர் கருவாலி மரத்தில் சிக்கி தொங்கணும். அந்த இடத்துல வெட்டி கொண்டாங்க இல்லையா, அதற்கு நினைவாக வைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னம்.